ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க காக்கி. இன்றைக்கி ஷோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உலக மக்களோட ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் டூலான சினிமா. அந்த சினிமாவில் ஒரு சின்ன பார்ட்டாக, அதாவது பெரிய பார்ட், அதோட இம்பேக்ட் பெருசு, பட் சின்ன பார்ட்டாக இருக்கிற பாடல்களை பற்றி இந்த ஷோவில் பேச போகிறோம். என்னடா பாட்டை பற்றி என்னடா பேசுவோம் அப்படின்னு கேட்டால், எல்லோரும் தான் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாரும் எல்லா பாட்டையும் கேட்பாங்க. ஆனால் ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்ம மனசளவில் நம்மகிட்ட ஒரு உருவமாகவே இருக்கும். அதுக்குன்னு தனி கதை இருக்கும். அந்த பாட்டை கேட்கல சம் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அப்போ இன்சிடென்ட் நடக்கல இந்த பாட்டை கேட்டிருப்போம். ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அது நம்ம மனசில் ஒரு நிரந்தர இடம் பெற்றிருக்கோம். நாமளே மறந்து போனாலும் அந்த கதை இந்த பாட்டோட இணைஞ்சு ஒரு கதையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி சில பாடல்கள் என்னோடய வாழ்க்கையிலையும் இருந்திருக்கு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச பாடல்னு சொல்லி அதெல்லாம் பற்றி ஒரு ஷோவாக பேசலாமே, அதுக்கு என்ன கதை இருக்குது, சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு, அப்புறம் அந்த பாட்டை அவர் எப்படி, அந்த பாடல்களை எழுதப்பட்ட விதம் எப்படி எழுதியிருக்கு, அதோட வரிகளை பற்றிய ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஷோவை எடுத்து பேசலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கு தான் இந்த ஷோ. உங்களுக்கு சில பாடல்கள் பிடிச்சிருக்கும். அந்த பாட்டோட பேர்களெல்லாம் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அந்த பாட்டுகளுக்கு ஏதாவது கதை இருந்துச்சுன்னா அதை என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணலாம், நானும் அதை கேட்டுக்குவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் காக்கே. இந்த ஷோ எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டாக எடுத்து பார்க்க போகிற பாட்டு என்னென்னா, அப்பா மகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் இந்த பாட்டு இல்லாமல் அந்த பிளேலிஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களுடைய குரலில் வெளிவந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அந்த பாட்டை தான் இந்த ஷோவில் எடுத்து பேச போகிறோம். இந்த பாட்டை ஏன் ஃபஸ்ட் எடுத்தேன்னா, இந்த பாட்டுன்றது எனக்கு எப்படி கனெக்ஷன் ஆச்சுன்னா, என்னோட 11th 12th அதாவது ஸ்கூல் டைமத்தில், அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டிருக்கோம். ஆனால் ஸ்கூல் டயத்தில் என்னோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லலாம், அவங்க பேரை சொல்லலை, இருந்தாலும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க 11th 12th பீரியடில். அப்போ அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களோட ரொம்ப பாண்டுன்றது க்ரியேட் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பாண்டு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் 11th ஸ்டார்ட் ஆகிற பீரியடுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அப்போ அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே, நீ பார்க்க எங்கள் அப்பா அம்மா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது 11th. அதுக்கப்புறம் கடந்து போகுது வாழ்க்கை. அப்புறம் 12th இந்த கலை திருவிழாலாம் அப்போ நடக்கும். அப்போ கலை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு ட்ராமா போடலான்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணோம். அப்போ அவங்களும் அந்த கலை திருவிழாவில் வந்து எங்கள் ட்ராமாவில் வந்து நடிச்சிருந்தாங்க. அப்போ முதல் நாள் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க எனக்கு அம்மாவாக ப்ளே பண்ணணும், அம்மா ரோலில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டுச்சு ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் சேஞ்ச் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா, எனக்கு ஒரு அப்பா கேரக்டரில் என் ஃப்ரெண்டு வந்து பண்ணுறதா. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாற்றினாங்க. அப்போ திடீர்னு பார்த்து என் வீட்டில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த பாட்டுன்றது திடீர்னு ப்ளே ஆகிடுச்சு அதுவாகவே. அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே எனக்கு அவங்க எங்கள் அப்பா மாதிரி நீ இருக்கன்னு சொன்ன அந்த நாளில் வந்து திடீர்னு பார்த்தா என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து வந்துச்சு. அப்போ இருந்தே இந்த பாட்டுன்றது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்பேன் அந்த பீரியடில். அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து கேட்காம வருவோம். அப்புறம் இப்போ இந்த வேடிக்கை பார்ப்ப புக்கை எடுத்து பேசல திருப்பி அந்த பாட்டை வந்து கேட்குற மாதிரி வந்துச்சு. அப்போ கேட்கல அந்த பாட்டுன்றது இன்னுமே நம்மளோட மனசில் வந்து ஒரு உருவமாக, அதுக்குன்னு ஒரு தனி இடம்ன்றது இருந்துச்சுன்றதை அப்போ தான் பார்த்தேன். அப்போ அதனால தான் இந்த பாட்டை எடுத்து பேசலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாட்டை எப்படி முத்துக்குமார் வந்து எழுதியிருக்காருன்றதை பார்ப்போம். இந்த பாட்டை எழுதிய விதம் என்பது, ஒரு அப்பா ஒரு மகளை பார்த்து பாடுவார். அப்பா என்பவர் கவிஞர் அல்ல, ரொம்ப பெரிய பெரிய தமிழ் சொற்களெல்லாம் போட்டு பாடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளான வார்த்தைகளில் பாடணும், ஒரு மகளை வர்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த பாட்டையே முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பார். அதாவது பெரிய பெரிய தமிழ் வார்த்தைகளெலாம் இல்லாமல் பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை வைத்து இந்த பாட்டை முழுசாக எழுதியிருப்பார். அதற்கேற்ற இசை என்பது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அவரோட குரல்,
ஒரு பக்கம் ராமு அவர்களுடைய அந்த நடிப்பு, அந்த பெண் குழந்தையோட நடிப்புன்றது இன்னுமே இந்த பாட்டை தூக்கி சாப்பிட்டு தேசிய விருதளவு கொண்டு சேர்த்தது இந்த பாடல். இந்த பாட்டோட ஆரம்பத்தில் ஒரு வரியோடைய ஆரம்பிக்கிறார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. ஆம், அது முத்தம் என்பது அப்பாவை பொறுத்தவரை காமம் கிடையாது, அது ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் இருந்தது என்று இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்டான்ஸால் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் உடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை அப்படின்னு சொல்லி மகளுடன் உண்டான உறவை இயற்கைக்கு நிகராக ஃபஸ்ட்டு சரணத்தில் சொல்லியிருக்காரு. சிம்பிளான வார்த்தைகள். அப்பா என்பவர் கவிஞர்களில் இருக்கும் தமிழ் வார்த்தைகளை வைத்து, பேச்சு வழக்கில் பேசும் தமிழ் வார்த்தைகளை வைத்து தன்னுடைய மகளை பார்த்து இந்த வரிகளை பாடுகிறார். அதன் பிறகு 2வது சரணம் வருது. தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை இவளா கேட்குதடி தன்னிலை மறந்து பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி. தன்னுடைய மகள் வருவதை பார்த்து தூரத்து மரங்கள் பார்க்குதா, அந்த மரம் தன்னுடைய மகளை தேவதை இவளான்னு கேட்குதா, தன்னிலை மறந்து பூக்குது, அதாவது பூக்கள் மகள் வருவதை பார்த்து தன்னிலை மறந்து பூக்குதா, காற்றினில் வாசம் தூக்குதடி. அந்த காற்றினில் வாசம், அந்த பூ மலரும் வாசம்ன்றது காற்றில் தானாக பரவ ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை சிம்பிளான வார்த்தைகளில் வர்ணிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி அப்படின்னு சொல்லி அந்த சரணத்தை முடிச்சிருக்காரு. திருப்பி அந்த சரணம் தான் ஆரம்பிக்குது. ஒரு நிலாவோட தன்னோட மகளை ஒப்பிடணும், அதுக்கு ஒரு வரிகள் எழுதியிருப்பார். அந்த வரிகளை பாருங்கள். உன்முகம் பார்த்தால் தோன்றுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் ஒழித்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கிறாரு. ஒரு நிலா தன்னுடைய மகளை பார்த்து வெளிச்சம் எனக்கு பத்தலை, வெளிச்சம் கொஞ்சம் தான் சொல்லி கேட்குறதா, அந்த சின்ன சின்ன சிம்பிளான வார்த்தையை வச்சு தன்னுடைய மகளை நிலாவுக்கு நிகராக வர்ணித்திருப்பார். இந்த மாதிரி சிம்பிளான வார்த்தைகள் எழுதுவது வல்லவர் தான் நா. முத்துக்குமார். அதையும் இந்த பாடலில் சிறப்பாக செய்திருக்கிறார். தேசிய விருது பெற தகுதி வாய்ந்த பாடல். சில பேர் நினைக்கலாம் அப்பாவை இழந்துட்டோம், அப்பா இல்லாமல் வளர்றோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இந்த பாட்டை போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் அப்பாவே இந்த பாடலை பாடுற மாதிரியான உணர்வுகளை வரிகளில் வடித்திருப்பார் நா. முத்துக்குமார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாட்டை அழகாக நுணுக்கமாக எழுதியிருப்பார் நா. முத்துக்குமார். அதனால தான் தேசிய விருது பெற்ற பாடலாக இன்னும் நம்முடைய மனதுகளில் நீங்காத இடம் இந்த பாடலுக்கு உண்டு. அந்த பாட்டை எடுத்து பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த பாடல்ன்றது எல்லாரோட ரிங்டோனாகவே இருக்கும். என்னோடய அலாரம் டோன் என்னென்னா இந்த பாடலை தான் நான் வச்சுருப்பேன். காலையில் 5 மணிக்கு அடிக்கும். அந்தளவு இந்த பாட்டுன்றது மனதுக்கு நெருக்கமாக ஒரு உருவமாகவே என்னோடய மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாட்டை பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு சில பாடல்கள் இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு கதை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கதைகளை என்னோட இன்ஸ்டாவில் வேணும்னா உங்களோட விருப்பம் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள், நான் அந்த கதையை தெரிஞ்சுப்பேன். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. பாய்.